அனைவருக்கும் வணக்கம். இங்கே பாருங்க கொடிக்கிழங்கு, கொடியில் பாருங்க கிழங்கு காய்ச்சிருக்குது. இனிமேல் இது கடைசி அறுவடை டைமுங்கிறதுனால அங்கே பாருங்க கிழங்கு திராட்சை மாதிரி கொத்தா தொங்குதா. இது வந்து கொடிக்கிழங்குல தான் இப்படி வெத்தலை மாதிரியே இருக்கும். வெத்தலை வலி கிழங்குன்னு சொல்லுவாங்க, கொடிக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. இது வெள்ளையாக இருக்கும். அது பாருங்கள் சப்பாத்தி கிழங்கு. வந்து இந்த மாதிரி தண்டில் வந்து சிகப்பாக இருக்கும் அந்த காம்பு. இது சிகப்பாக இருந்துச்சுன்னா இந்த கிழங்கு உள்ளே சிகப்பாக இருக்கும். சிகப்பும் வெள்ளையும் கலந்ததா இது சப்பாத்தி கிழங்கு. அது வந்து கொடிக்கிழங்கு. இதெல்லாம் வருஷத்தில் ஒரு நாள் கிடைக்கிறது. மருந்து இல்லாதது, மருந்து உரம் எது அதிகம் போடாதது. அதனால் வருஷத்தில் ஒரு நாள் கிடைக்கிறதுனால ஒரு 3 மாதம் தான் பயன்படுத்த முடியும். அதுக்கு மேலே அது முளைப்பு திறன் வந்துடும். அப்புறம் நறுக்குன்னு இருக்கும். இப்போன்னா சாஃப்டாக இருக்கும். மாசியிலேருந்து தை மாசியிலேருந்து பட்டம், தை மாதத்துலேருந்து வெங்காயம் கிடைச்சா வாங்கி நம்ம சாப்பிட்லாம். பங்குனி வரைக்கும் சாப்பிட்லாம். அதுக்கு மேலே வந்து அது முளைப்பு வந்துச்சுன்னா செட் ஆகாது. நறுக்குன்னு இருக்கும். சப்போட்டா காய் எங்களுக்கு அவ்வளோ, கிளிக்கும் வவ்வாலுக்கு தான் ஆகுது. யாரையோ ஒருத்தர் சாப்பிட்டா சரி. மேலே நிறையா இருக்குது, தெரியலண்ணா. கீழே இருக்கிறதெல்லாம் ஒன்று ஓடிங்க காணும். மயிலுங்க இங்கே வந்து தான் தங்கிக்கிட்டு இருக்குதுங்க. பாருங்க அங்கே ஒரு கை இருக்குது. என்னை கண்டவன மயிலெல்லாம் ஓடி போச்சு.